ஈராக்கில் தீவிரவாதிகளின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்ட 46 இந்திய நர்சுகள் தனி விமானம் மூலம் இன்று நண்பகல் கொச்சி வந்தடைகின்றனர். உள்நாட்டு போர் நடைபெற்று வரும் ஈராக்கில் உள்ள திக்ரித் நகரில் இந்திய நர்சுகள் 46 பேர் மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றி வந்தனர். அவர்களில் 45 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்களாவர். எஞ்சிய ஒருவர் தூத்துக்குடியைச் சேர்ந்த மோனிஷா ஆவார். அவர்கள் அனைவரையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தீவிரவாதிகள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மோசூல் நகருக்கு கடத்திச் சென்றனர். இந்திய நர்சுகள் அனைவரையும் விடுவிக்க மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டது. இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேசினார். இந்நிலையில் கடத்தப்பட்ட இந்திய நர்சுகள் 46 பேரையும் தீவிரவாதிகள் நேற்று விடுவித்தனர். எர்பில் நகருக்கு அழைத்து வரப்பட்ட அவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். தீவிரவாதிகள் மனிதாபிமானத்துடன் நடந்து கொண்டதாக நர்சுகள் தெரிவித்தனர். They prefer only the Mosul. That's why we go with them. From the Mosul, they said already we will arrange everything to go back in India. They are the one only arranging. They are the one bringing to in Erbil this Mosul border, Mosul and Erbil border, and then hand over to the embassy people. இதையடுத்து அனைவரும் நேற்றிரவு தனி விமானம் மூலம் கொச்சி புறப்பட்டனர். அந்த விமானம் வந்து சேர்வதில் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளதால் நண்பகல் 12 மணியளவில் இந்திய நர்சுகள் கொச்சி வந்தடைய உள்ளனர். அவர்களை வரவேற்பதற்காக ஏராளமான உறவினர்கள் கொச்சி விமான நிலையத்தில் அதிகாலை முதல் കാത്തിരിக்கின்றனர். പുലർച്ചെ 3:45 അവർ വിളിച്ചിരുന്നു. ഫ്ലൈറ്റിലോട്ട് കയറാൻ പോവാന്ന് പറഞ്ഞിട്ട് വിളിച്ചത്. അത് വിളിക്കോളം നമ്മളുടെ ഉള്ളിൽ വളരെയധികം ടെൻഷനിലായിരുന്നു. ഇപ്പോൾ ടെൻഷനൊക്കെ മാറി വളരെ ഹാപ്പിയായി, വളരെ സന്തോഷത്തോടു കൂടി അവർ വരുന്നതും കാത്ത് ഞങ്ങൾ പ്രതീക്ഷയോടുകൂടി ഇരിക്കുകയാണ്.